Hey guys, welcome back to my channel. வாங்க மோர் குழம்பு எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாம். ஒரு பவுல்ல 500 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதுல தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு விஸ்க் மூலியமா இந்த தயிரை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா மோர் இல்ல பால் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது ஓரமா நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பத்த தேங்காவை பொடியா கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் இந்த அளவுக்கு கெட்டித்தன்மையோடு இருக்கணும். இதை நாம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேனை நான் இங்கே நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் இங்கே 2 காஞ்ச மிளகாவையும் 2 பச்சை மிளகாவையும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்பை எல்லாமே 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நாம் இந்த சமயத்தில் இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்போட இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு மஞ்சள் தூளையும் இங்கே சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் மினிமம் 10 நிமிஷமாவது இதை நாம் நல்லா கொதிக்க விடணும். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மோர் குழம்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நாம் பார்த்துக்கணும். இதுக்கான தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் நாம் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போக மினிமம் 15 நிமிஷமாவது ஆகணும். இது போல கெட்டித்தன்மை வர வரைக்கும் நாம் அழிச்சு வச்சிருக்கிற அந்த தயிரை இதனோட இந்த மிக்சரோட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தயிரும் அந்த பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு 1 நிமிஷமாவது இதில் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொத்தமல்லி தழையும் ஃபைனலாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் அப்படியே அடுப்பில் விட்டுடக்கூடாது. அப்படியே விட்டாக்கா தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால் இது மினிமம் ஊற்றின பிறகு உடனே இறக்கிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.